எல்லோருமா கரங்களை தட்டி அருமையான போதகரை வரவேற்போம். நீங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி என்னை வரவேற்ற பொழுது நான் மயங்கி விட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த சில்ட்ரன் அரட்டிக்கிட்டுன்றாங்களே சிறு பிள்ளைகள், அவங்க கொஞ்சம் இப்படி வந்துடுங்க என் பக்கத்தில். இந்த பக்கம் இடம் நிறையா இருக்குது, கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் வராங்க. உங்கள் சேரை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகள் டீனேஜ் அப்படி வந்துட்டிங்கன்னா நீங்கள் என் கட்சி ஆயிடுவீங்க. என்னன்னா நீங்கள் உக்காந்து இருப்பீங்க, நான் நிற்கணும். நம்ம எல்லாம் ஒன்று தான். சிறு பிள்ளைகள் சேரில் இருந்தால் நான் சொல்கிறது புரியுதா? பாருங்கள் தம்பிங்க வராங்க பாருங்கள், நல்ல பசங்க. கர்த்தர் அவங்களை பெரிய ஆள் ஆக்கிடுவார். வாங்க ஐயா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுங்கிறேன். இப்படி வந்துடுங்க. உங்களுக்கு மேடை கொடுக்கப்படுகிறது. வாங்க மேடைக்கு வந்துடுங்க. வேறு யாருன்னா என் கட்சியில் சேர்றீங்களா? என்ன சிலர் வருவாங்க. ஃபைனல் பண்டிகையின் பிரதான கூட்டம், அதனால் கடைசி வரைக்கும் வர்றவங்களே நம்ம வரவேற்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மீண்டும் அன்பு போதகர் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. மறுபடியும் காலையில் மாதிரியே பாஸ்ட் ஐயாவுக்கு பாஸ்ட் அம்மாவுக்கு எல்லாம் நல்லா ஒரு கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. எங்கள் மேல் கடைக்கண் பார்த்து எங்களை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல அருமையான ஒரு பூரண சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற சபையை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? காலையில் விட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அதனால் சிறு பிள்ளைகளை இங்கே வர சொல்லிட்டேன். இன்னும் யார் உள்ளத்துலையாவது கர்த்தர் பேசினா அங்கே இந்த பக்கம் 2-3 பேர் உட்காந்து இருக்கிறீங்க, முடிஞ்சால் எழுந்து வந்துடுங்க. அம்மா அப்பா விட்டு பிரியத்துக்கு எனக்கு மனசே வரல அப்படின்னலாம் சொல்ல வேணாம். நீங்களும் பெற்றோர் அனுப்பி வைங்க, நாங்கள் இங்கே பத்திரமா பார்த்துக்குவோம். நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ரொம்ப எங்களுக்கெல்லாம் சிறு பிள்ளைகள் மேலே ரொம்ப அன்பு. எல்லாரோட என் மனைவிக்கு ரொம்ப அன்பு சிறு பிள்ளைகள் மேலே. சிறு பிள்ளைகளை அடித்தாவோ திட்டினாவோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் அப்படியேப்பட்ட இடத்துக்கு இங்கே வந்து சேர்ந்துருங்க. சரி, இதுவே கடைசி அறிவிப்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, ஐயா என் காதில் ஓதிட்டார் எப்போ முடிக்கணும்னு. அவ்வளோ குயிக்காக போகுது டைம் போகிறதே தெரிலன்னார. எனக்கு ரொம்ப தெரியுது, வேகமாக போகுதுன்னு தெரியுது. ஆமென். சரி, வழக்கம் போல் என்னுடைய செய்திக்கு முன்னாடி என்னுடைய மனைவி சகோதரி மரியா பவுல் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதை தொடர்ந்து நாம் விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஒரு செய்திக்கு நாம் கடந்து செல்வோமாக. இசை வல்லுநர்கள் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. காலையில் ரொம்ப சூப்பராக பண்ணார் தனியா, இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் வாசிக்கிற மாதிரி நாங்கள் அழகாக பாட முடியாது. நாங்கள் பாடுற மாதிரி நீங்கள் வாசிங்க, அவ்வளோ. அப்படிதான். ஓகே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த மாலை வேளையில் இந்த கடைசி கூட்டத்திலே உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாய் மகிமைப்படுத்த தேவாதி தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இப்பொழுது மாலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய். அவருடைய அன்பின் எல்லைக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். நம்மில ஒரு மனம் ஒற்றுமை இருக்கும் பொழுது தேவன் நம்மை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். பரிசுத்தத்திலே நாம் வளரும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதை குறித்துதான் ஒரு பாடல். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வலப்புறமோ இடப்புறமோ, வலப்புறமோ இடப்புறமோ இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய், இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். அன்பின் எல்லை பெரிதாகட்டும், நாவி
பரிசுத்தத்தின் எல்லை பெரிதாகட்டும், ஆத்ம பாரத்தின் எல்லை இன்னும் விரிவாகட்டும். பரிசுத்தத்தின் எல்லை பெரிதாகட்டும், ஆத்ம பாரத்தின் எல்லை இன்னும் விரிவாகட்டும். கண்ணீரின் எல்லை பெரிதாகட்டும், கண்ணீரின் எல்லை பெரிதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னில் வழிந்தோடட்டும், இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னில் வழிந்தோடட்டும். திருச்சபையே, திருச்சபையே, தேவ மகிமை உன்னில் வெளியாகட்டும், தேவ மகிமை உன்னில் வெளியாகட்டும். பாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வலப்புறமோ இடப்புறமோ, வலப்புறமோ இடப்புறமோ, இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய், இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய். பாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். Praise the Lord. அமர்ந்தவாறே கண்களை மூடி பயபக்தியோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். இப்பொழுதும் பேசுவது பரிசுத்த ஆவியானவர். எந்த அளவுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்மை தம்முடைய வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். The word of God is only authority of our life. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரம். The word of God is only property and also property. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆஸ்தி, சொத்து, தீர்க்க தரிசனம் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று பார்க்கிறோம். வார்த்தை தான் தேவகுமாரனாக இந்த பூமியிலே வந்தார். அன்பு பிள்ளைகள், தகப்பனே, இந்த சிறப்பு கூட்டம் முடிந்து வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு செல்லுவார்களாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடும் குடும்ப ஆசீர்வாதங்களோடும் சரீரத்தில் நல்ல சுகத்தோடும் இங்கிருந்து புறப்பட்டு செல்லுவார்களாக. சகல நன்மைகளால் நிரப்பி அனுப்புங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆசீர்வதி. என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் இன்னும் சத்தமா ஆமென். மகிழ்ச்சி. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 10-11. The Act chapter 1 verses 10 and 11. Anybody read in English or Tamil? போனாரோ வருவார். அல்லேலூயா. However, Jesus took up and covered up into heaven. That same way he is coming again. He is coming again. Why you always looking upon the sky? Oh, men of Galilee, go to do your work. Tell the gospel to other people. However, Jesus took up and covered up into heaven. Again he is coming. This is we are expecting. நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இந்த பூமியில பிறந்தார். This is the great good news. First good news
came to this world. What is that? Jesus born for us. Luke chapter 2 verses 10 and 11 says, here is a great good news for you. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த வார்த்தையின்படியே இயேசு பிறந்தாரா? பிறந்தார். ஏழ்மையின் கோலமா இந்த பூமிக்கு வந்தார். அதை தான் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி கொண்டாடுறோம். சமாதான பிரபுவாக இந்த பூமியிலே உதித்த ஏழ்மையின் கோலமாக இயேசுவின் பிறப்பை ஆடம்பரமாய் கொண்டாடுகிறவர்களும் உண்டு. பிறந்ததே ஏழ்மையின் கோலம், ஆனால் அவர் பிறந்தனால ஆடம்பரமாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு எவ்வளோ சண்டைங்க, சாப்பாட்டுக்கு, துணிமணிக்கு, சாரி. இதை சொல்ல ஐ எம் சோ சாரி. அம்மா இருக்கிற பணம் இவ்வளோதாம்மா, இதில் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லுவார் புருஷன். முடியாது, 3000 ரூபாயில் எடுத்து கொடுக்க முடியல, அதுக்கு எதுக்கு என்ன கட்டினேன்? எப்போ கட்டணும் தான் இப்போ சொல்லுவாங்க. சில பசங்க இருக்கிறாங்க, ஐயா 5000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்ல, ஏன் பெத்த அவங்க போயிட்டாங்க. ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கின்றவர்களுக்கு கரெக்டாக வசனம் ஞாபகம் இருக்குது. பிள்ளைகளே கவனிக்கிறீங்களா? நான்லாம் எங்கள் பசங்களுக்கு சொன்னேன், தேவைப்பட்ட அப்பா என்னால் முடிஞ்சது தான் நான் செய்ய முடியும். சரிங்கப்பா சரிங்கப்பா. அப்பா பாவமா, அவருக்கு ஒன்றும் வாங்கிக்க மாட்டாரு, எல்லாம் நம்மளுக்கு தான் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு எங்கள் பசங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோவா ஆடம்பரம் பிடிக்காது. பார்த்தா அப்படி தெரியலன்றீங்களா? எல்லாம் ஓசி நாமெல்லாம் பணம் கொடுத்து வாங்குறதில்ல. எனக்கு தேவையா கோட் சூட்டை? பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் கூட. சோசியில் கிடைக்குது போடலாமே, அதை போட்டு பாடுற பாடு எங்களுக்கு தானே தெரியும். அது குறிப்பிட்ட நேரம் அவ்வளோதான் இல்லையா? ஆமாம், நம்ம கட்சி ஒன்று இங்கே வந்திருக்கிறாரு, இதை கம்பெனி கொடுக்குறாரு பாவம். அதனால் அடுத்தது, வாட் இஸ் த செகண்ட் குட் நியூஸ்? Galatians 3:13, for our sin, to take away our cursed life, Jesus hanged on the cross on Calvary Hill. நம்முடைய சாபத்தை போக்க, சாபம்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த வசனத்தை பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபம், the curse of commands. நியாயப்பிரமாணம் படித்திருக்கிறீர்களா? லேவியர் ஆகமம், உபாகமம், எண்ணாகமம், இதெல்லாம் நியாயப்பிரமாணம் இருக்குது. ஆதி ஆகமத்துக்கு அடுத்தது 4 புஸ்தகத்தில் 4 ஆகமங்களிலும் என்னென்ன தப்பு செய்தால் அதுக்கு என்னென்ன தண்டனை. பெற்றோர் செய்கிற பாவத்துக்கு பிள்ளைகளுக்கு தண்டனை எப்படி இருக்கும்? பாவம் செஞ்சது பெற்றோர், ஆனால் பிள்ளைகளுக்கு தண்டனை. இயேசு சிலுவையில் தொங்கினார் பாருங்க, அந்த வசனத்தை. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். கைத்தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து வாழ்த்தணும். நீதிமொழிகள் 31 பாருங்க, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்று சொல்லுகிறார்கள். பெற்றெடுத்த அப்பா அம்மாவை வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வந்தது எங்கள் அப்பா அம்மா தானே, அவர்களை ஆசீர்வதியும். ஜெபித்திருக்கிறீர்களா? தெய்வத்தை காண முடியாது, ஆனால் அந்த தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் 2 பேசும் தெய்வங்களை வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. அந்த 2 பேசும் தெய்வம் யார்? தாய் தகப்பன். வாட் இஸ் த 5th commandment in God's 10 commandments? The Old Testament, God gave 10 commandments to the people to keep word of God. In these 10 commandments, what is the 5th? Honor your father and your mother. Are you put honor or put a hard stone upon them? கனம் பண்றீங்களா, கனமான கள்ளத்துக்கு போடுறீங்களான்னு இங்கிலீஷில் கேட்டேன். என்ன பண்ணிட்டேன்? எனக்கு அப்பா அம்மா பார்த்து கேட்குறோம், இவர் ஒன்றும் பெரிய லாடு லாபகதாஸ் மாதிரி. எங்கள் தமிழ்நாட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க. உன்னை பெற்றெடுத்தது அப்பா அம்மாப்பா, பெற்றெடுத்தார்களா அதுக்கு சந்தோஷப்படு, நீ தான் காப்பாற்றணும் அப்பா அம்மாவை. என்ன பண்ணிட்டேன்னு கேட்டால் படிக்க வச்சாங்கல்ல. இப்போ நாங்கள் மேடையில் நின்று இப்படியெல்லாம் பேசுகிறோன்னா என்னை படிக்க வச்ச அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். முதல்ல தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. என்ன அர்த்தம்? உயர்வாய் நினைப்பாயாக,
மதிப்பாயாக. முறைக்க கூடாது. பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? யாருக்கோ பேசுறாரு, ஆண்டவர் பேசுறார். அப்பா அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி பார்த்து முறைக்க கூடாது, திட்டக்கூடாது, சாபம் போடக்கூடாது. தகப்பனை தாயை கனம் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும். அவர்கள் வயதாகி தள்ளாடும் பொழுது அவர்கள் போதனையை கேட்கணும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். அவர்கள் மரிக்கும் வரை அவர்களை ஆதரிக்கணும். பெற்றெடுத்த பெற்றோரை அனாதை இல்லத்தில் போய் சேர்த்துட்டு இவன் ஜாலியாக மனைவி கூட இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமா? ஒரு அம்மா சொல்லுது, டே எங்களை அனாதை இல்லத்தில் சேர்த்துட்ட. அனாதை நாங்கள் அல்ல, இங்கே நிறைய எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்கடா நைனா. அப்பா அம்மாவை அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு நீ தனியாக இருக்கிறிய, நீ தாண்டா அனாதை. ஒரு அம்மா சொல்லுது பாருங்க, படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா சொன்ன டைலாக் இது. இங்கே நிறைய பேர் அவுட்டு. நாங்கள்லாம் ரொம்ப பயப்படும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அதாவது இப்போ +2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ +2ன்னா ஏறக்குறைய 18-20 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓல்டு SSLC நாங்கள்லாம் படிக்கிறப்போ, 10th அப்புறம் ஓல்டு SSLC, அப்புறம் காலேஜில் படிக்கிறப்போ கூட எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் அடி வாங்கியிருக்கிறோம். அப்பா சாரிப்பா, இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம்பா, வலிக்குதுப்பா, அடிக்காதீங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்போம். பரிதாப்பட்டு தான் அந்த அடியை நிறுத்துவாங்க. இப்போ இருக்கிறாங்களா அப்படி? என்ன அடிச்சிருவியா சொல்கிறான் என் பையன், எனக்கு அடிக்க தெரியுமில்லன்றான். அப்பா பயந்துன்னு ஓட்டார், வீட்டை விட்டு 2 நாள் போயிட்டார். அவன் சொன்ன வார்த்தைக்கே அவர் மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பையன் எப்படி சரியாயிட்டாரா? எல்லாம் சரியாயிட்டா வாங்க அப்படின்னு. இது விளையாட்டாக தெரியலாம். பிள்ளைகள் கவனிங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை திருமணம் ஆகியிருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சகோதரிகள், உங்கள் கணவர் அவங்க அப்பா அம்மா கனம் பண்ண விட்டு கொடுங்க, ஒன்றும் ஆகிடாது. உங்கள் கணவர் ரொம்ப நாள் ஆயுசு நாள் இருக்கணுமா, அவர் தன்னுடைய அப்பா அம்மாவை கனம் பண்ண விட்டு கொடுத்தா அவருக்கு ஆயுசு நாள் அதிகம், உங்களுக்கு மாங்கல்யம் பாதுகாக்கப்படும். மாங்கல்யத்தை மட்டும் தொட்டு கும்பிட்டு புருஷனை போட்டு ஆச்சா இதில் என்ன போகிறாங்க? யோசித்து பாருங்க, அது கனம் பண்ணுறதா? அதனால் அப்பா அம்மா பார்த்து என்ன தப்பு பண்ணியோம், என்ன பாவம் பண்ணியோம், நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லவே கூடாது. நியாயப்பிரமாணத்தின் சாபம் இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது நீக்கப்பட்டது. அவங்க செய்கிற பாவத்துக்கு அவங்க கணக்கு கொடுத்து ஆகணும். அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதை பிடிச்சிக்கினாங்க நிறைய பேர். நியாயப்பிரமாணம் அது ஒன்று. பிதாக்கள் செய்யும் பாவத்தின் காரியங்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் தான் இருக்குது. இருக்கிறேன்றதுக்கு இவ்வளோ விளக்கமா? என்ன விளக்கம்? சாபம் இவங்களுக்கு வந்துருச்சான். அப்பா அம்மா பண்ண பாவத்தின் சாபம் இதுங்க அடங்கலை. அப்பா அம்மா பேச்சே கேட்கல, கர்த்தர்கிட்ட ஜெபிக்கல, அதுங்க இஷ்டத்துக்கு ஓடி போயிடுச்சுங்க. அப்புறம் அப்பா அம்மா வந்து திட்ட வேண்டியது, கர்த்தரையே திட்ட வேண்டியது. ஜெபம் பண்ணுறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் வேணாம்மா, அவனை பற்றி கேள்விப்பட்டோம், அவன் குடிகாரன், அவனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், துன்மார்க்கன், வேண்டாம் விட்டுரு, அந்த ஆஃபர் வேண்டாம், கர்த்தர் நல்ல மாப்பிள்ளை தருவாருன்னு அப்பா அம்மா நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. முடியாது. வாழ்ந்தாலும் அவனோட தான், இல்லைன்னா தூக்குனா பாத்திரத்தை தூக்குறாங்களா, அந்த தூக்கு இல்லை, இது வேற. அப்புறம் காதல் மலர்ந்தது, இளமை ஊஞ்சல் ஆடியது, அப்புறம் சமுத்திரத்தில் போய் இளமை ஆடி ஊழ்ந்து 2 தற்கொலை சமுத்திரத்தில். தேவையா? புறஜாதி மக்களை பற்றி நான் இங்கே பேசவில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். ஞானத்தை பயன்படுத்து, அறிவை பயன்படுத்து. நீதிமொழிகளை படிக்கிறோம். இந்த நீதிமொழிகளை படித்தால் ஞானம், அறிவு, விவேகம் எல்லாம் உண்டாகும். தினந்தோறும் அந்தந்த தேதிக்கு அந்தந்த நீதிமொழியை படிங்க. அப்புறம் மற்ற அதிகாரங்களை படிங்க. சாபத்தை பற்றி அங்கே நீக்கிட்டார். கலாத்தியர் 3:13 திரும்ப படிங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து, எல்லாருமே படிங்க, சொல்லுங்க, நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால பெற்றோரை நேசிக்கணும், கனம் பண்ணணும். நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லவே கூடாது. நியாய தீர்ப்பு
அவங்களுக்கு தனித்தனியாக தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நியாய தீர்ப்பு தனித்தனியாக தான், குடும்பத்தோடு கிடையாது. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். எனக்கு நியாய தீர்ப்பு தனியாக தான். என் பெயரை ஆண்டவர் இயேசு ஜீவ புஸ்தகம் எழுதிக்கிறாரு. என் கிரியைகளுக்கு ஞாபகார்த்த புஸ்தகம் எனக்கு தான், தனியாக தான் இருக்கும். அதில் என் மனைவியினுடைய காரியங்க மிக்சிங் ஆகாது, அவங்களுக்கு தனி, என் பிள்ளைகளுக்கு தனி. அப்படி தான் நம்ம பைபிளில் படிக்கிறோம். மற்றவங்க எப்படியே தெரியாது, இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கணும், அப்படி தான் நம்ம வாழணும். அல்லேலூயா. வாட் இஸ் த தேர்ட் குட் நியூஸ்? வெளிப்படுத்தல் 1:8. ஐ டை பட் ஐ ரோஸ் ஃப்ரம் த டெத். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உலகத்தை ஒரு உலுக்கிய ஒரு சத்திய வார்த்தை, ஆதாரம். பைபிளில் மட்டும் இருக்குது, இது கதை என்றால சரித்திரம். இப்போ கூட உங்ககிட்ட பணம் இருந்தால், if you have money 1 lakh or 1.5 lakhs, you can go to Israel country. You can see the open graveyard of Jesus Christ. உலகத்திலேயே அதிகமாக ஃப்ளைட் வர்ற ஒரே ஒரு நாடு இஸ்ரேல். வாட் இஸ் த சீக்ரெட்? டு see the open tomb of Jesus Christ. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இயேசுநாதர் உயிரோடு எழுந்துட்டாராம், அவர் கல்லறை அங்கே இருக்குதான் காலியா. உலகத்திலேயே மரித்து உயிரோடு எழுந்தது ஒரே ஒருவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் கல்லறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பைபிள் ஹிஸ்டாரிக் எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த ரிட்டையர்டு ஆகிட்ட டீச்சருங்கெல்லாம் போய் உழுந்து எழுந்து வந்து சேர்த்துங்க. பணம் இருந்தால் தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி போகிறப்ப நம்ம பாஸ்டர் ஐயா கூட கூட்டின்னு போங்க, என்னையும் கூட்டின்னு போங்க, நாங்கள் வர்றோம். நாங்கள்லாம் ஏன் வர்றதில்லைன்னா பணம் இல்லை அவ்வளோ தூரம் போய் வர்றதுக்கு. அச்சோ, நம்ம பணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு மான பிரச்சனை. எனக்கு வர நேரம் இல்லை. 1000 ஆண்டு அரசாட்சியில் நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வோம். அப்படி ஒரு வசனம் ஆதாரம். 1000 ஆண்டு அரசாட்சியில் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து. அதுக்காக தான் நம்ம ஆவலோடு காத்துனுக்கிறோம். அந்த 1,50,000 ரூபாயை மீத்து வச்சு அப்புறம் ஓசியில் பார்க்கலான்னு. மீர்த்து வைக்கிறதுக்கு பணம் இருக்குதா? கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு அப்படி முடியாது. எதையாவது ஒரு ஊழியத்தை அவங்க செய்து கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மூன்றும் நடந்து முடிந்தது. இயேசு பிறந்தார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு உயிரோட எழுந்தார். மூன்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. வாட் இஸ் த ஃபோர்த் குட் நியூஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஜீசஸ் கமிங் அகைன். திஸ் இஸ் த அவர் ஃபெய்த். இயேசு வரமாட்டார்னு யாருன்னா அப்படி சொல்கிறவங்க யாருன்னா அங்கே இருக்கிறீங்களா? இயேசு வரமாட்டார் இன்னைக்கு தெரிஞ்சுக்க. நான் சொல்கிறேன், உங்களை நாங்கள் வெளியே அனுப்பிட மாட்டோம். கிளாஸ் ஆகுதே, யூனிஃபார்ம் இல்லாதவங்க போங்கடா வெளியேன்றதுக்கு. இயேசு வரமாட்டார்னு ஐயா நான் சொல்கிறேன், இயேசு வரமாட்டார்னு சொல்கிறவங்களா இருந்தால் இங்கேருந்து கேளுங்கன்றேன். இப்போத்துலேருந்து இந்த செய்தியை கேளுங்க. அதுக்காக தான். நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம், படித்திருக்கலாம், போதித்தும் இருக்கலாம். சில செய்திகள் அடிக்கடி நம்ம கேட்க வேண்டும். அதில் ஒன்று இயேசுவின் வருகை, ஜெபத்தை பற்றி நல்லா கவனிங்க, பரிசுத்தத்தை பற்றி, குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி எப்படி இருக்கணும் என்கிற செய்தி எங்கே கொடுத்தாலும், எந்த ஊழியர் வந்து பேசினாலும் குடும்ப முகாம் வச்சா கலந்துக்குங்க. கணவன் மனைவி ஜோடியை போய் உட்காந்து அந்த வார்த்தை கேட்டு வாங்க. நம்ம சாகர வரைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இதுக்கெல்லாம் அளவு கிடையாது. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அதுக்கு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. சில இடத்துல வாலிபர்களுக்கு வைப்பாங்க. உங்கள் பசங்களை அனுப்பி வைங்க, எவ்வளோ பணம் செலவானாலும் அனுப்பி வைங்க. நிறைய வாலிப பையனுங்க அந்த மாதிரி கேம்புக்கு போய் தான், ஐயோ நம்ம அப்பா அம்மா எவ்வளோ அருமையானவங்க, நல்லவங்க, நம்ம இத்தனை நாளாக அவங்கள எவ்வளோ கசப்பாக நினச்சோம், திட்டிக்கிட்டு கிடந்தோம், குழப்பத்தை உண்டாக்கணும். இந்த கூட்டத்தில் ஏசப்பா என்னோட பேசினார். அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்துக்கிற விதம் பெற்றோருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சிலது நம்ப சொல்லி திறந்த மாட்டாங்க. கர்த்தர்கிட்ட விட்டு கொடுக்கணும். அல்லையா சொல்லுங்க. ஆமாம், எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து என் சிறு பருவம் முதல் எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ பக்தியில் வளர்த்தாங்க. வசனங்களை மனப்பாடம் பண்ணலன்னா சாப்பாடு கிடையாது. எப்படி இருக்கும்? அப்பா மேலே எவ்வளோ கோபம் வரும். சில வீட்டில் அப்பா சொல்லிட்டு போயிடுவார், முட்டி போட்டு
போடுங்கடா. அவர் போய் வர்றதுக்குள்ளே அம்மா சாப்பாடு கொடுத்துரும். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. அப்பா சொல்லிட்டு போயிட்டார், கொடுக்க முடியாது. நான் அவங்க கீழ்ப்படுறேன். நான் பதிபக்தி பைபிளில் இப்போ வசனத்தை கேட்குறாங்களே, பிரசங்கம் படிப்பறிவு இல்லாவிட்டால் கூட சர்ச்சில் புருஷனுக்கு அப்படியே கீழ்ப்படியணும், அது அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அப்பா வந்து சொல்லாமல் நான் சாப்பாடு போட முடியாது. ஆனால் இப்போ அப்படி இருக்கிறாங்களா? சாப்பிட்றா அப்பா வரத்துக்குள்ளே சாப்பிட்றா. அம்மா செய்கிற முதல் பாவம் அதுதான். வந்த பாசம் உன்னையும் உன் பிள்ளையையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அவன் நரகத்தில் பலாருன்னு அடிப்பான். அப்பா என்னை கண்டிஷனில் வளர்த்தப்ப நீ தானே என்னை செல்லம்மா வளர்த்த, உன் செல்லம் பார்த்தியா அப்படின்னு அவன் அங்கே அடிப்பான். அங்கே ஏது மதிப்பு மரியாதை? நரகத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் கிடையாது. யாருனாலும் யார் என்னாலும் அடிப்பாங்க. அங்கே ஒரு மரியாதை, மதிப்பு, ஒரு பயபக்தி, ஒரு நல்லா பேசணும். எப்பா நீயும் இங்கே வந்துட்டியா அப்படியெல்லாம் அங்கே ஆழமாட்டாங்க. என்னடா அப்படி ஆகிடும், வேறு மாதிரி ஆகிடும். சரி, அதை பற்றி இப்போ பேசினா இந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆக்ஷன் வச்சுங்க, நரகத்தை பற்றி பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் நரகத்தை பற்றி பேசுவேன். எனக்கு பேர் நரக பிரசங்கியார். இது வந்து ஆவிக்குரிய சபை, அதனால் அது வேறு எப்போனா பார்த்துக்கலாம், ஆராய்ச்சிக்காக வேண்டாம். இயேசு வருகிறார். அவருடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசு வருகை எவ்வளோ பேருக்கு சந்தோஷம் சொல்லுங்க. அப்படி அப்போ முடிச்சிடலாமா ஜெபம் பண்ணி? எல்லாம் ரெடியாகிறாங்கம்மா. சரி, எனக்கான நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். எப்படி போனாரோ சொல்லுங்க எல்லாரும், எப்படி போனாரோ. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஒரு சிலர் எப்படி போறாங்களோ அப்படி வரமாட்டாங்க. 2 வருஷம் வேலை பிரதர், துபாயில் இல்லை வெளிநாட்டில், சவுதி, இதை சிங்கப்பூர் அப்படி வச்சுங்க. பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நான் போயிட்டு உங்களுக்கு காணிக்கெல்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி தான், நீங்கள் பாஸ்டமாக உபாசம் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணிங்க, கர்த்தர் அற்புதம் செய்தார், நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், காணிக்க மாதம் மாதம் தசம்பாக அனுப்புகிறேன், இதெல்லாம் பண்ணுங்க, இல்லை இது போட்டுருங்க, இன்னும் சர்ச்சுக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு போவான். ஃபோனே பண்ணல. இவர் பண்ணாலும் அவன் இடக்கல. 2 வருஷம் கழிச்சு வரான். சரி சாரி சொல்லிட்டு பாஸ்டா போய் பார்க்கலாம். சாரி பாஸ்டர் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு முன்கூட்டியே அவர் கோபத்தை தணிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டு காணிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஏன்னா வெகுமதி கோபத்தை தணிக்கும், பைபிள்லே இருக்குது. அப்படியே நான் நினச்சானா அதுவும் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துக்கு பாஸ்ட் போயின்னுக்கிறாரு, உபாசம் போட்டு ஜபம் பண்ணி அவனுக்கு சிங்கப்பூரில் வேலை வாங்கிடுற அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவ்வளோ அறிக்கையிட்டவன் அங்கே தமிழ்றான். பாஸ்ட்டுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் பேச மாட்டானான்னு தானே நினைப்பாங்க ஒரு மேய்ப்பர். அவன் விட்டா ஓட்டம் அந்த பக்கம் நிறைய நடக்குது. எப்படி போனானா அப்படி வந்தானா? பெருமை, பண பெருமை. எதுக்கு கொடுக்கணும்? சும்மா யோசிக்காம ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன், தேவையில்லை அப்படின்னு பிசாசு மாய்க்கு மாற்றி நரகத்தின் பிள்ளையா அவன் பரிசுத்தமே போயிடும். தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளோ பேர் சிங்கப்பூருக்கு போகிறாங்க வேலைக்கு. நான் சொல்லுவேன், அங்கே நிறைய தமிழ் சபைகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு சபையில் ஐக்கியமாயிடு, ஃபஸ்ட்டு அதை செய், அப்புறம் நீ வேலை செய். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு அல்லேலூயா. முனியாமான்னு ஒரு மினிமா இருந்தா. சர்டிஃபிகேட் நேம் முனியாமா, பெட் நேம் மினிமா. கிராமத்து பெண், 5ஆம் கிளாஸ் 3 வருஷம் ஃபெயிலு, நிறுத்திட்டாங்க. வளர்ந்தால் வாலிப பெண்ணானால் படிப்பறிவு கிடையாது. இந்த நாற்று நடுறது, அறுப்பு அறுக்கிறது, ரோட்டில் 2 சைடும் புளியா மரத்துலேருந்து புளியங்காய் கொட்டும், அதை பொறுக்கி விற்கிறது, அந்த மாதிரி இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும். ஒரு நாள் ஒரு வெள்ளைக்கார துறை ஒரு ஆராய்ச்சிக்காக அந்த கிராம பக்கம் வந்தார். வெள்ளைக்கார துறை எப்படி இருப்பார்? வெள்ளையா இருப்பார். நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் அந்த முனியாமா 1000 அமாவாசை உரிக்கு ஒரு பாட்டில் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டாரு. 1000 அமாவாசை உரிக்கு ஒரு பாட்டில் போட்டால் எப்படி இருக்கும்? அவ்வளோ கருப்பு.
அது என்னமோ தெரியல, அந்த வெள்ளைக்காரத்தோர ஐ வாண்ட் டு மேரி தட் முனியாமா ஒத்த காலில் நிற்கிறாரு. அங்கே யாரும் பேச்சுவார்த்தைக்கு இல்லை, அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல. ஒருத்தர் ஏதோ கொஞ்சம் தட்டு மாதிரி இங்கிலீஷ் படித்து அந்த கிராமத்தில் இருக்கிறாரு. அவர் தான் ஃபேமஸ்ஸு. 6ஆம் கிளாஸ்லேயே கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுருந்துக்கிறாரு. ஏதோ ஒரு சில சென்டென்ஸு புரியும். அவரை வச்சு அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது. முனியாமாவுடைய அப்பா அம்மா ஒத்துக்கினாங்க. பாருங்களா அந்த முனியாமாவுக்கு அந்த வாழ்வை, அந்த வெள்ளைக்காரத்தோர அந்த முனியாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. 2 வருஷம் கழிச்சு வராங்க. அப்போல்லாம் ஏது போனெல்லாம் லெட்டர் தான். அந்த மாதிரி அம்மா அப்பா அறிவது நானும் மாப்பிள்ளையும் வரோம்மா, நீங்கள் யாரும் ஏர்போர்ட்டுக்கு வரோன்னா நாங்களே வந்து சேர்றோம் வீட்டாண்ட. குடிசை தான் அந்த முனியாமா வீடு, ஒரு சின்ன குடிசை. வந்துட்டாங்க, கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வெள்ளைக்கார துறை முனியாமாவோட வந்து சேர்ந்துட்டார். இந்த வெள்ளைக்கார துறை எல்லார்கிட்டையும், அந்த கிராம மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் தன்னை தாழ்த்தி அன்பா பேசுகிறாரு, மகிழ்ச்சியாக பேசுகிறாரு, கை கொடுக்குறாரு. தமிழ் அந்த பொண்ணுக்கிட்ட 2 வருஷம் இங்கே தமிழ் கற்றுக்கின்னு வந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு. இந்த பொண்ணு திறமையாக இங்கிலீஷ் கற்றுன்னு தான் இருக்குது. அந்த 2 வருஷம் முனியாமாவும் வெள்ளைக்காரர்கிட்ட இங்கிலீஷ் கற்றுன்னு இருக்குது. ஆனால் அந்த கிராமத்து ஜனங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. வீட்டில் உட்காந்துக்கிச்சு, வெளியே போகவே இல்லை. பழைய தோழிகளெல்லாம் பார்க்குறதுக்கு நிற்கிறாங்க வெளியே. இந்த கிராமத்துங்களில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா அது திருப்பி வர்றப்போ எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. நாங்கள்லாம் கிராமத்து சூழ்நிலையில் வளர்ந்தவங்க தான். இன்றைக்கும் நாங்கள் கிராமங்களுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறோம். அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏண்டி முனியாம்மா, உன் பழைய தோழிகள் எல்லாரும் உன்னை பார்க்குறதுக்கு ஆசையாக வெளியே நிற்கிறாங்க. உங்கள் மாப்பிள்ளை என்னடானா ஊரெல்லாம் சுற்றின்னு எல்லாருக்கிட்டையும் பேசின்னு வராரு, நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறிய, போய் வெளியே போய் அவங்கள போய் பார்த்து பேசிட்டு வான்றாங்க அம்மா. கதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? புரியுதா? சரி. ஏன்னா சில டைமில் நான் பேசுறது எனக்கே புரியாது. போய் பார்த்து பேசிட்டு வாடின்னு அப்போ அம்மா சொல்கிறாங்க முனியாம்மா கிட்ட. முனியாம்மா சொல்லுது, மம்மி தேர் இஸ் நோ டைம் டு see them. அம்மாவுக்கு புரியுமா? என்னாடி பேசுகிற, நல்லா தானே போன, நீ பேச வேண்டியதை வெள்ளைக்காரத்து வர பேசின்னு சுற்றினுக்கிறாரு. அவரு பேசிக்கிட்டு கெடுக்கிட்ட நீ பேசுகிற, எனக்கு தெளிவாக சொல்லு எது ஒன்றும். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு தமிழ் வரல, உனக்கு இங்கிலீஷு புரியல. முனியாமா எப்படி போச்சு, அப்படி வந்துச்சா பார்த்தீங்களா? இன்னும் இருக்குது கொஞ்சம். சாயந்தரம் போகிறாங்க வயல்வெளிக்கு வாக்கிங், வா வெளியே போயிட்டு வரலாம், மாப்பிள்ளை கூப்பிட்டாரு. முனியாமாவும் போகுது கூட. அங்கே நெல் அறுவடை பண்ணுகிறாங்க. முனியாமா நெல் ஏற்கனவே அறுத்த பெண்ணு தான், மறக்க முடியுமா? நம்ம சின்ன வயசில் செய்த வேலைகளை மறக்க முடியுமா? முடியாது. அமைதியாக வேணா போக வேண்டியது தானே. இது தான் நெல் மரமா, இதை ஏன் போட்டு இப்படி வெட்டுறீங்க? ஒரு பாட்டி கோவம் வந்துச்சு, அடி கரிமூஞ்சி முனியாமா, உனக்கு வந்த வாழ்வை பார்த்தியா? திமுறா, நீ அறுக்கலையா? கேள்வி வாய மூடு சொல்லிட்டு போயிடுச்சு. ரோட்டில் நடக்கிறாங்க 2 பேரும். ஒரு புளியங்கா முனியாமா தலை மேலே விழுந்து கீழே விழுது. ஒரு காலத்தில் புளியாம்பழத்தை, கீழே விழுற புளியாம்பழத்தை பொறுக்கி வித்த முனியாமா தான். அமைதியாவனா போயிருக்கலாம்ல. அந்த புளியாங்காவை எடுத்து தான் புருஷங்கிட்ட கேட்குது, ஓ டார்லிங், வாட் இஸ் திஸ்? இட் ஃபால் டவுன் அப்பான் மை ஹெட். வாட் இஸ் திஸ்? பொறுத்து பொறுத்து பார்த்தா புட்டா ஒன்று பொழுது வெடிகிற மாதிரி. வாட் இஸ் திஸ்ஸா? நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பொறுக்கி விற்று கொண்டு கிடந்தாயே, தட் இஸ் திஸ். இதுக்கு மேலே ஓவரா போனால் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதோட நான் முடியாமா கீப் குவைட். வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. மாப்பிள்ளை என்ன அடிச்சு விட்டாருமா, அப்போ மட்டும் தமிழ் வருதா? ஆமாம், நீ இப்படி அடகு பண்ணால் அடிக்காதையா இருப்பாங்க. அந்த அம்மா நல்லா மாப்பிள்ளை பக்கம் சேர்ந்துருச்சு. அவங்க நீதி நியாயத்தை பக்கம் கரெக்டாக பேசினாங்க. எப்படி போச்சோ அப்படி வந்துச்சா அந்த முனியாமா. ஏன் இவ்வளோ தூரம் டைம் ஒதுக்கி சொல்கிறேன்னு தெரியுமா? 2 வருஷத்துக்கு ஒரு பெருமை.
நம்ம இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் அந்த வெள்ளைக்கார துறை தானே என்கிற அந்த ஒரு நன்றி, மதிப்பு மரியாதை இல்லை. இதை வச்சு எவ்வளோ யோசிக்கலாம். எத்தனை குடும்பத்தில் புருஷங்கிட்ட சண்டை, வாய மூடுமையா, உன்னை விட நான் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்குறேன். என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ரொக்கம், ஒரு கார் கொடுத்துக்கிறாங்க. என்ன நீ அடிமைப்படுத்த உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அடிமையாப்படுத்தினா ஏதோ ஒரு பொதுவான காரியம் பேசுவார். அதே நேரத்தில் புருஷர்களும் ஒன்றும் வேணாம், பொண்ணை கொடுத்தா போதும்னு கட்டுவாங்க. 50 நாளில் குமாங்கத்து கொடுத்து அனுப்பி வைப்பான். 2 லட்சம் ரூபாய் வாங்கின்னு வாங்க அப்பா கிட்ட. அதுக்கு எதுக்கு ஒன்றும் வேணான்னு கட்டின? இப்படி தான் அற்பமாய் நினைப்பது. அற்பமாய் யாரையும் அற்பமாய் இயேசு நினைத்ததே கிடையாது. ரட்சிக்கப்படாதவனை கூட நண்பா, சகோதரா அப்படிதான் பேசியிருக்கிறார். ஒரு மனிதனை பாவியே என்று அழைக்கிற உரிமை இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் அவர்தான் உலக ரட்சகர். அப்படிப்பட்ட இயேசுவே ஒரு மனிதனை பாவியே என்று அழைத்ததே கிடையாது. படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? சகோதரா, சகோதரி, நண்பா, உங்களை என் சகோதரர் என்று அழைக்கிறேன், அப்படிதான் இயேசு சொல்றார். ஆனால் 2 வருஷத்துக்கே இவ்வளோ பெருமை. 2024 ஆண்டுகளாக மோட்ச பேரின்பத்திலே, பிதாவின் வலது பார்சத்திலே, தேவ தூதர்கள் மத்தியிலே, புகழ் மாலையின் உச்ச கட்டத்திலே, துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்ல எப்படி போனாரோ அந்த தாழ்மை நமக்கு இருக்கு. எப்படி வாழ்ந்தார் இயேசு? தம்முடைய சீடர்களுக்கு எப்படி வாழ்ந்தார்? ஒரு நண்பராக, ஒரு குருவாக, ஒரு சகோதரனாக, ஒரு தகப்பனின் அன்பு, ஒரு தாயின் அன்பு, அப்படிதான் இயேசு வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு இனிய நண்பராக இருக்கிறார், சகோதரராக இருக்கிறார். நம்ம அன்பினாலே பக்தியில் அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சில கிராமத்தில் பாருங்க, அண்ணனை அப்பான்னு வாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ மதிப்பு. அப்பா அம்மா போயிட்ட பிறகு அந்த 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 இடம், அந்த ஸ்தானம், அண்ணன் அண்ணி மதிக்கிறீங்களா? அப்பப்போ ஒரு அப்படி குத்தம் யோசிக்கணும். பெரியவர்களை மதிக்கிறீங்களா? பெற்றோரை மதிக்கிறவங்க கண்டிப்பாக பெரியவங்களையும் மதிப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன். படிப்பறிவில்லாத கிராமத்தில், படிப்பறிவில்லாத அப்பா அம்மா, படித்த தான் மகள், அது என்னவனா படிச்சிருக்கட்டும், எம்காம், எம்பிபிஎஸ், அப்பா அம்மா பார்த்து கட்டுற மாப்பிள்ளை கட்டி வாழற பெண் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அப்பா அம்மாவை அலட்சியம் பண்றதுக்கு ஒரு காரணம், அவங்க ரொம்ப படிக்கல. அது நல்லதா? யோசிங்க. அவங்க படிப்பு இப்ப நீ படிக்கிற படிப்புக்கு சமானம். அந்த காலத்தில் 8ஆம் வகுப்பு இப்ப BA மாதிரி. ஆனால் அந்த பசங்க அற்பமாக நினைக்கிறது. அதனால அவங்களுக்கு அறிவு இல்லை. அவங்க பார்க்குற மாப்பிள்ளை நமக்கு ஒத்து வராது. மாப்பிள்ளை பார்க்கிறது என்னுடைய கடமை, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் செலவு செய்தால் மட்டும் போதும். என்ன பண்ணுறது? அப்பா அம்மா அந்த பசங்க ஏதாவது வேற அந்த காலத்துல எல்லாம் என்ன திட்டினாலும் நம்மளுக்கு ரோஷம் வராது. எங்கன்னே போய் சாவாண்டான்னு வாங்க. நான் ஏன் சாவுறேன், நீ போய் சாவு, நான் சொல்லிக்கிறேன் எத்தனை பேர். இப்போ அப்படி இல்லை, சும்மா சொல்லி பார்த்தாவே பசங்க போய் செத்துடுறாங்க. இப்போ இருக்கிற ஹார்மோன்ஸ் அப்படி, ஹார்மோன்ஸ் மாறி போச்சு, கெமிக்கல். அதுதான் பசங்களை ரொம்ப உஷாராக பார்த்துக்கணும். நம்ம திட்டி பசங்க செத்துடக்கூடாது, அதையும் தெரிஞ்சுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படணும், பெற்றோரை கனம் பண்ணணும், பெற்றோரை நேசிக்கணும், எல்லாம் உதவி எல்லாம் சொல்லிடுறோம். பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். ஏன்னா வாலிப பருவத்தில் பிள்ளைகளுக்கு கோபம் அதிகமாக வரும், அதை ஒத்துக்குங்க. பையனுக்கு கொஞ்சம் கோபம் வர மாதிரி இருந்தால் அமைதியாக இருந்துருங்க. அவன் உங்கள் பையன்தான், ஆனால் வாலிப பையன். நீங்கள் வாலிபராக இருந்தப்போ உங்களுக்கு கோபம் வந்ததில்லை, அது மாதிரி தான் பெற்றோரை போல பிள்ளைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிமைப்படுத்தக்கூடாது. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன், தமிழ்நாட்டு பழமொழி. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன். 5லேருந்து 10 வயசுக்குள்ளே அடித்து வளர்த்துறணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடிக்கூடாது. உனக்கே நல்லா இருக்குதான்னு கேட்கணும், அவ்வளோதான், அது போதும்.
ஒருத்தன் சொல்றான், அந்த காலத்துல வாத்தியாருங்க பசங்களை அடிச்சாங்க சரியா படிக்கலன்னா. அவங்கெல்லாம் இப்ப நல்ல லெவல்ல இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, வாத்தியாருங்களுக்கு ரூல்ஸ் போட்டாங்க, பசங்களை அடிக்கூடாது. அதனால தான் நிறைய ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல. வாத்தியார் பசங்களை அடிக்கூடாது. நாங்கள்லாம் பயங்கரமா அடி வாங்கியிருக்கிறோம். ஒரே ஒரு சின்ன ஒரு எழுத்து தப்பா சொன்னதுக்கு, கணக்கு சரியா சொல்லலைன்னா 7 + 7 என்னடான்னா 28ன்ட்டான். அடி 4 அடி அப்படிலாம் இருக்குது. சிலர் எழுந்து கம்முன்னு எண்ணின்னு இருப்பான், 7 8 9 10 அதுக்குள்ள அடி விழுந்துடும். இப்போ அப்படி இல்லை. வாத்தியார் கேள்வி கேட்டா, என்ன இப்போ தெரியாது, நான் பரீட்சை நல்லா எழுதுனா மார்க் போடு, இன்னும் இப்போ நான் கேள்வி கேட்குறத அப்படியெல்லாம் ஆயிடுச்சு. பெற்றெடுத்தவங்களுக்கு ஒரே பையன் ஒரே பொண்ணு, அந்த பாசத்தில் அவங்க என்ன பண்ணாலும் பயமாக இருக்குது. அதுக்கு தான் ஜபம் ஒன்று வச்சார் ஆண்டவர். குடும்ப ஜபம், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். He no need to change himself. எப்படி போனாரோ அப்படியே வருவார். அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தான் மாற வேண்டும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. I have to change myself. My character, my habits must be changed. மத்தேயு 7:12 என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் படிங்க. 21 மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இப்போதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியம். உங்க வீட்டு காரியமா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் படிப்பா இருக்கலாம், உங்க மகனுடைய திருமண காரியமா இருக்கலாம். ஜெபம் பண்ண, பிதாவின் சித்தம் என்ன கேளு. அவர் பேசுவார், கண்டிப்பா பேசுவார், உணர்த்துவார். பேசுவார்னா சத்தம் போட்டு உங்க காதுல கேட்குற மாதிரி அப்படி சிலருக்கு பேசலாம், சிலருக்கு சூழ்நிலைகள் மூலமா உணர்த்துவார். If you get any critical position or any doubt, you come to your pastor. உங்க சொந்த பாஸ்டர் கிட்ட வந்து, ஐயா முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கு, 1 மணி நேரம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஐயா, ஒரு சிக்கலான பிரச்சனை இருக்குது, அவர் டைம் கொடுப்பாரு, வந்து பேசுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைகளை பற்றி நீங்க ஆரம்பத்தில் நேரம் ஒதுக்காவிட்டால் அதற்கு பிறகு பிரச்சனை பெருசாயிடும். என்னுடைய மகனுக்கு 4 இடத்துல இருந்து மணப்பெண் ஆஃபர் வந்திருக்குது, இதில் எந்த பொண்ணை எங்கள் பையனுக்கு கட்டுறது? ஜோஷிக்காரா, பாஸ்டர் ஜோஷிக்காரா? அவர் சொன்னாக்க ஒத்துக்குவீங்களா? எந்த மணப்பெண் வீட்டில் ஒன்றுமே கொடுக்க முடியாத தரித்திரம், வறுமை, ஏழைப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணை கட்டுங்க, நான் ஒத்துக்குவீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் என் பையனை, அவன் காலேஜில் சேர்ந்துலேருந்து கட்டின பீஸ் எல்லாம் கணக்கு போட்டு பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட தான் வாங்குவாங்க. எவ்வளோ கேவலம் பாருங்க. அதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் கொடுக்குற மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கின்னு வைக்கலாது போயின்னுக்கிறான். இதெல்லாம் நான் சொல்லுவேன், தப்பு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. டேய் 4 அந்த ஆஃபரில் எந்த பெண் வீட்டில் நிறைய தராங்க ரொக்கம், டவுரி, பணம், அதான்டா கர்த்தருடைய சித்தம்னுவான் பிசாசு. கரெக்டா? பிசாசு அப்படிதான் சொல்லுவான். யாரு பிசாசுனா? எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான். அப்போதானே பணம் நிறைய கட்சிதான் பையன்கிட்ட போய் வாங்கிக்கலாம். அவன் கொடுப்பானா? அட பெண் வீட்டிலிருந்து அந்த பெண்ணு நகை, நெட்டு, பணம், பீரோ, கட்டில் கொண்டு வந்தா 1 கிராம் உனக்கு கொடுக்க போதா? பீரோவில் வச்சு பூட்டிக்கு போகுது, அது வச்சுக்க போகுது சாவியை. ஒரு பொருளை வாங்குறோம். இப்போ ஒரு பெரிய டிவி 30,000 ரூபாய் கொடுத்து டிவி வாங்குறீங்க. டிவி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் அதை இயக்குறீங்க. அதுபோல் ஒரு மாப்பிள்ளைய 10 லட்சம் 50 லட்சம் கொடுத்து வாங்குறாங்க பெண் வீட்டுக்காரு. அப்போ அந்த பெண்ணை அவனை இயக்குது, அவன் எதுவும் எதிர்த்து பேச முடியாது. யோசித்து பாருங்க, அடிமைகளாக தான் இருக்கணும். அதனால தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நல்லா தெரியும், நான் பேசுறது நடைமுறை. சும்மா ஜெபம் பண்ணுறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, பற்பல பாஷையை பேசி நான் துதிக்கிறேன், அது உங்கள் பக்தி, நான் இல்லைன்னு இல்லை. உங்களை எல்லாரையும் விட நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன், அதற்காக நான் என் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் நம்ம நடைமுறை காரியம் என்ன? வீட்டுக்கு வந்த மருமகளை உன் மகளை போல அன்பா பார்த்து பேசுறீங்களா?
அவங்க கிட்ட சிரிக்கிறீங்களா? அவங்களுக்கு அவங்க மகள் போல நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்களா? அவங்க தான் பரலோகம் போக முடியும். வீட்டுக்கு வந்த மருமக விட்டுட்டு வந்த தாய்க்கு பதிலாக இவங்க தான் எனக்கு அம்மானு அந்த அன்பு இங்கே செலுத்துறீங்களா? என்ன இருந்தாலும் அம்மா தான், மாமியார் தான். அது ஒரு டைலாக்கு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் மாமியார் ஸ்தானத்துக்கு வருவீங்க, அப்போ யோசிப்பீங்க. அதைத்தான் சொல்கிறேன். நம்ம மேலே கரை திரை இருக்கக்கூடாது. அதான் என்னுடைய கருத்து. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அவங்கக்கிட்ட குறை இருக்கலாம், அவங்கக்கிட்ட குறை இருக்கலாம். இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்ககிட்ட குறை இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறீங்க, வராதவங்க இந்த பிரசங்கத்தை கேட்கல. அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன். அவன் என்னை போன வாரம் இப்படியெல்லாம் திட்டினான், பதிலுக்கு நான் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அதே மாதிரி திட்டுவேன். நெவர் டூ லைக் தட். பழி வாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்வேன், பழி வாங்காதீர்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். அதனால யோசிங்க, இன்று முதல் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பிதாவின் சித்தத்தின்படி செய்யாம கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. கரெக்டா? ஆமா. அதுக்காக 2 தடவை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றதுனால பிரவேசிப்பதில்லை அப்படி இல்லை. பிதாவின் சித்தத்தை செய்யாம வீடு கட்டுற விஷயம் கூட சரி, இந்த ஆளுங்கிட்ட போய் வாஸ்து பார்க்காத, வாழ்க்கையே நாசமாக போயிடும். உனக்கு வசதி எப்படி அப்படி கட்டு, அவ்வளோதான். என்னுடைய கல்யாணம் திருமண அழைப்பு ஒரு உபதேசர்கிட்ட கொடுத்தேன். ஐயா அதை பாருங்கள், என்னுடைய கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு. உபதேசியார் சர்ச்சில் அவர் படித்து பார்த்தாரு. தம்பி, நீ கல்யாணம் வச்சிருக்கிற டேட்டு கேலண்டர் பார்த்தியா? கேலண்டரை பார்த்து இந்த டேட்டு செலெக்ஷன் பண்ணியா? எப்படி இந்த டேட்டு போட்டேன்னாரு. லீவு நாள் எல்லாரும் வருவாங்கன்னு தான் போட்டேன்ன. எல்லாருக்கும் லீவு நாள் இல்லை. இந்த டேட்டில் என்ன இருக்குது பார்த்தியான்னாரு. பார்த்தேன்ன. என்ன இருக்குதுண்ணா? அது நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு இருக்குதுன்னே. ஆனால் உடுப்பா, பைபிள் கேலண்டரை நான் சொல்லலை, பஞ்சாங்க கேலண்டரை பார்த்தியான்னாரு. அந்த கேலண்டர் எனக்கு தேவையே இல்லை, அது எங்கள் வீட்டில் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. கிறிஸ்துவ உபதேசாரு, நீ வச்சிருக்கிற நேரம் ராவு காலம், யமகண்டம். இந்த பார், ராவு காலம் ராத்திரிக்கு, யமகண்டம் நீ நரகத்துக்கு போனாதான். நான் பாதுகாப்பு தரேன், என் கல்யாணத்துக்கு வான்னு சொல்லிட்டு வந்தேன். கிறிஸ்துவங்க காலம் நேரம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. எத்தனை பேர் நான் பார்த்துருக்குறேன், பள்ளி விழுதலின் பலன், பள்ளி விழுதலின் பலன். பள்ளி விழுந்தால் என்ன பலன்? பள்ளி சாப்பாட்டில் விழுந்தால் என்ன பலன்? சாவுதான், அதான் பலன். அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் ஒதுக்கி வச்சு அதை பார்த்துன்னு உக்காந்துக்கிறான். பள்ளி கத்தனா செத்து போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து பேசுறாராம். ஒரு பொண்ணு சொல்லுது, கிறிஸ்தவ பொண்ணு, அது பாரு எங்கள் ஐயா தான் என்னையே பார்த்துனுக்கிறார், அது எதுனா பூச்சி கீச்சி வரப்போதா கழிச்சு தின்னலான்னா அது பார்த்துனுக்குது. செத்துட்ட புருஷன், பைபிள் படிக்கிற ஒரு பொண்ணு சொல்லுது, செத்துட்ட புருஷன் பள்ளி அவதாரமாக அவங்க வீட்டில் இருக்குதான். அவர் சாவறதுக்கு முன்னாடி 20 வருஷங்குது அந்த பள்ளி. அங்கே செத்துட்ட புருஷனுடைய ஆவி அந்த பள்ளி கிட்ட வந்துருச்சா? கிறிஸ்துவங்க தான் நம்பலாமா? நெவர். கர்த்தர் இவைகளை அருவருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் வேலையை துவங்குங்க. இதை கடைபிடிச்சாலே போதும், நீங்கள் உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். நல்ல நேரம்னு சொல்கிறாங்களா, அந்த நேரத்தில் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. கெட்ட நேரம், ராவு காலம், யமகண்டன்றாங்களா, அப்போ தான் நல்ல நல்ல காரியமெல்லாம் நடக்குது. நமக்கு பைபிள் தான் ஆதாரம். வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. அவ்வளோதான்பா. அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் 14:22. நம்ம பரலோகம் போகிறதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப். கசப்பான உண்மை பார்க்கலாம். ஆக்ட் சாப்டர் 14:22. நாம் we have to enter into the heaven with many more, not happy returns of the day, many more torments. Putting in Tamil.
அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை நல்லா கவனிங்க. See the word of God. The word of God is only authority of our life. வசனம் என்ன சொல்லுது? இயேசு எங்கேயாவது என்கிட்ட வாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது என்று சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நிறையா இருக்குது. அதில் ஒன்று என்ன? அதுவும் இயேசு நம்ம தலைவர். அப்படிதான் நான் சொல்லுவேன். நம்ம தலைவர், நம்ம எஜமான். என்னுடைய மைண்ட் வாய்ஸ் அவருக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். உபத்திரவம் வந்தால் முறுமுறுக்கவே கூடாது. காலையிலேயே நான் கொஞ்சம் டச் பண்ணேன். தேவனாகி கர்த்தர் தான் தம்முடைய ஜனங்களை எகிப்திலே இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வரார். எவ்வளோ ஏற்பாடு பண்ணார் மோசே ஆரோன் வச்சு. அவர் தானே கொண்டு வந்தார். வழியிலே அநேகர் மாண்டார்களே, கர்த்தராகிய தேவனே அவர்களை வழியிலேயே அழித்தாரே. காரணம் என்ன? முறுமுறுத்தார்கள். கர்த்தரை முறுமுறுத்தார்கள். சாப்பாட்டுக்காக முறுமுறுத்தார்கள். இறைச்சி கிடைக்கவில்லை என்று முறுமுறுத்தார்கள். உயிரோட காப்பாத்தின்னு வராரு, அதுக்கு சந்தோஷப்படு. செருப்பு தேயவில்லை, ஆடைகள் அழுக்காகவில்லை. இப்போல்லாம் அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். எவ்வளோ செலவாகுது பவுட்ரு, வாஷிங் பவுட்ரு. வாஷிங் மிஷினே நம்ம வாங்க தேவையில்லையே. இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்த நாளில் இருந்து துணி அழுக்காகவே கூடாது, செருப்பு தேவையே கூடாது. நம்ம வாங்குற ஷூ செருப்பு அப்படியே இருக்கணும். எப்படி இருக்கும்? ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்தாரா இல்லையா? கறி கேட்டார்கள், இறைச்சி, காடைகளை வரவழைத்தார். தண்ணீர் கேலன் கேலனா வரவழைத்தார். அவ்வளோ பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை. இதுக்கு சந்தோஷப்படாம கறி பத்தலை, வெள்ளை பூண்டு பத்தலை, வெங்காயம் பத்தலை, எனக்கு 2 துண்டு தான் போட்டாங்க கறி. சிலர் கல்யாணத்துக்கு போய் வந்து இதை சொன்னு கிடப்பாங்க வீட்டில். ஆயிரக்கணக்கான பேருக்கு உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக போட்டுன்னு இருப்பாங்க. இருக்கத்தை சாப்பிட்டு வாப்பாடாதான். ஏன்னா நிறைய இடத்துல அது கறி, அது பிரியாணின்னே சொல்ல முடியாது. பாவம், அவங்க போட்டிருக்கிறத சந்தோஷமாக சாப்பிட்டு மொய் வச்சுட்டு வா, அவ்வளோதான். குறை சொல்லக்கூடாது. அவங்க வீட்டுக்கு போங்க, என்னைக்கன்னா நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. மோஸ் அநேக மக்களுக்காக செய்கிற காரியத்தில் நம்ம அவங்க பேசுறது கூட டைம் இருக்காது. அதுக்கு என்கிட்ட அவன் பேசவே இல்லை, என்னை பார்க்கவே இல்லை. எத்தனை பேரை பார்க்க முடியும்? பாவம், ஒரு பொண்ணை பெற்றவன் அந்த அப்பா எங்கெங்கெல்லாம் ஒரு பாடுபட்டு வராரு. மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியா ஒரு பெண்ணை ஒருத்தங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது வரைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறாங்களே, சுலபமாக குறை சொல்லிடுறோம். குறை சொல்வது பிசாசின் வேலை. அங்கங்கே டச்சப் பண்ணுறாரு ஆண்டவர். குறை சொல்லவே கூடாது மற்றவங்கள. இங்கே பாருங்க, உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம பரலோகத்துக்கு போனோம். என்னங்கம்மா, உபத்திரம் வருதா? சரிங்க, இப்போ இல்லை, உபத்திரம் வர்றப்போ. ஐயா, நீங்களே 12 மணி வரைக்கும் பேசி நின்றீங்க, அதான் எங்களுக்கு உபத்திரம்னு நினைக்கிறீங்க. நானும் மனிதன் தான், சீக்கிரம் முடிக்கிறேன். உபத்திரவத்தின் பாதியிலே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாரு, நல்லா இருக்கும். அது அங்கே ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் எவ்வளோ உபத்திரவங்களை சந்தோஷமாக அனுபவிக்கிறீங்களோ அது அங்கே ரெக்கார்ட் ஆகுது. என் மகன் பவுல் இந்த உபத்திரவத்தை பொறுத்து கொண்டான். ரெக்கார்ட் பண்ணு, எழுதி வை தேவதூதனே. தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுறப்போ 2 பேரும் கல் அடித்தாங்க, நெத்தியில் பட்டிச்சு. பவுல் பிரதர் மேலே, பிரதர் என்ன மாட்டாங்க, என் மகன் மேலே குறிச்சி வை. நாட் ஃபார் எ ஜோக், சிம்பிள் திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட். இதை மனசில் வச்சுக்கிட்டோம்னா என்ன போராட்டம் பிரச்சனை வந்தாலும் நம்ம சந்தோஷமா கர்த்தரை துதிப்போம். வனாந்தர வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, பிரச்சனை, அவமானம், நிந்த, ஐயோ 50 பேருக்கு முன்னாடி உங்களை கேவலமா கெட்ட வார்த்தை பேசி திட்டுவாங்க. அந்த மாதிரி அவமானம் எப்பவுமே வந்திருக்காது உங்களுக்கு. அங்கதான் நீங்க யாருன்னு நிரூபிச்சு காட்டணும். என்னது? வீட்டில் போய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் ஆண்டவர் இயேசு சென்ற அந்த பாதையில் நான் செல்லுகிறேன். அவரை திட்டினார்கள், காரி துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், பேசக்கூடாத வசைமொழிகளை பேசினார்கள். அவர் அன்பாக தான் பார்த்தாராம். காரி துப்புனவனை கூட ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரி தான் இயேசு அவனை பார்த்தாராம். வரலாறு சொல்லுது. பைபிள் எழுதப்பட்டது மட்டும் போதாது, வரலாறு கொஞ்சம் பார்க்கணும்.
பேதுரு வாழ்க்கை வரலாறு யூடியூப்ல போடுங்க. நம்ம பேதுரு பற்றி எது வரைக்கும் படித்தோம்? பைபிளில் பேதுருவே நீ கேபா, உண்மையில் என் சபை கட்டுவேன் எல்லாம் சொன்னார். உயிர் தேர்ந்து பரலோகம் போகிறப்ப ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் பேதுரு என்ன ஆனார்? வரலாறு சொல்லுது, தலைகீழாக இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். லாசரஸ் உயிரோடு எழுப்பினாரு. லாசரை பற்றி கடைசியாக என்ன படிக்கிறோம்? இயேசுவை கொலை செய்ய தேடின அதே யூதர்கள் லாசருவையும் கொலை செய்ய வகை தேடினார்கள். அதான் கடைசி பைபிள்ல. சரி, வாட் ஹேப்பன் டு லாசரஸ்? சரித்திரம் பாரு, லாசர் வாழ்க்கை வரலாறு யூடியூப்ல போட்டு பாரு. அதுக்கு தானே செல்போன், வேற எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ரம்மி ஆடுறதுக்கா? வாழ்க்கை டம்மி. அவனே சொல்றான், நான் வேற ஏதாவது ஒரு வரலாறு கர்த்தருடைய காரியம் பார்க்குறப்ப அது வரும், அந்த விளம்பரம் வர என்னன்னு கவனிப்பாது என்னன்னு. அது பெரிய அளவில் இப்போ எங்க பாரு பிசாசுடைய நயவஞ்சகம், பண ஆசை உண்டு. அதே விளம்பரத்தில் கடைசியில் என்ன சொல்றான்? இது அபாயகரமானது, பார்த்து விளையாடுங்க, இது பழக்கத்தை அடிமைத்தனத்தை உண்டாக்கலாம் அல்லது பண நஷ்டத்தை உண்டாக்கலான்னு அவனே சொல்றான். அதை மட்டும் கபகபா கபகபா கபகபான்னு பேசுறான். மற்றதெல்லாம் தெளிவா பொறுமையா பேசுறான். யோசித்து பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் நல்லா தெரிஞ்சு இருக்கிறதுல சாப்பிடு. பிரியாணி சாப்பிட்டா தான் ஒற்றுமையாக சாப்பிடணுமா? சூடாக கஞ்சி செஞ்சு சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கஞ்சி ஹோட்டலில் நிறையா வந்துட்டுக்குது. ஏன் தெரியுமா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு இது பிடிக்காது. கூழா பிடிக்காது. களியா இதெல்லாம் ஏழைப்பட்டவங்க சாப்பாடு. இப்போ பணக்காரன் சாப்பிட்றான். பணக்காரன் சாப்பிட்றான். ஏன்னா பிபி சுகர் ஏறி போய்க்குது. ஒருத்தன் போய்க்கிறான் டாக்டர்கிட்ட, பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் ஏறி போச்சு. டாக்டர் பார்த்தாரு, செக் பண்ணார், ஊசி போட்டார், மாத்திரைங்கள்லாம் எழுதி கொடுத்தாரு, பீஸ் வாங்கிட்டார். ஐயா, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கடைப்பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பழைக்கலாம். என்ன சொல்லுங்க டாக்டர்? காலையில் 2 இட்லி, மத்தியானம் லைட்டாக சாப்பாடு, நைட்டுக்கு 2 சப்பாத்தி, எண்ணெய் படாமல், அதாவது ட்ரை சுக்கா ரொட்டி, இப்படி 2 இப்படி சாப்பிட்டா தான் நீங்கள் பழைப்பீங்கன்றார் டாக்டர். இவன் கேட்குறான், இதெல்லாம் என் சாப்பாட்டுக்கு முன்னாடியா என் சாப்பாட்டுக்கு பின்னாடியா? சாப்பாடே அவ்வளோதான்யா. அதெல்லாம் முடியாது டாக்டர். அப்போ போ. அழகாய் நிற்கும் யா, அது கூட பரலோகம் போனால் பரவாயில்லையே. போஜன பிரியன் பெருந்திண்டிக்காரனே கத்தியை வையின்ட்டார். இயேசு கிறிஸ்து எவ்வளோ அன்புள்ளவர். அவர் தான் சொல்கிறார் இவ்வளோண்டா. அவர் நம்ம உடம்புல எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. ஃபைனலி 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? சிம்பிள், 3 காரியம். இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா பரலோகம் போயிடலாம். 1, பிதாவின் சித்தத்தை செய்திருக்கணும். 2, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நான் என் ஆண்டவர் இயேசுவை முறுமுறுக்க மாட்டேன், மறுதளிக்கவும் மாட்டேன், அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அந்த ரேஞ்சில் தான் நிற்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். உயிரே போனாலும் ஏசப்பா உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவமானங்கள் வந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம ஃபாதர் பெர்க்மான் ஐயா பாடுவார், எது நடந்தாலும் என்ன வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏதா விட்டாரு, எல்லாத்துக்கும் பாட்டு இருக்குது அவருது. எத்தனை ஒன்று எடுத்து பாடு பாதுகாத்தில்ல. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தூக்கம் வரலையா? அதுக்கு என்ன இது தூக்கம் வரல, பாட்டு பாடு, தனியாக போய் ஸ்தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. பெங்களூரில் தானே இருக்கிறீங்க, பெங்களூருக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட்ட ஜெபம் பண்ணுங்க, உபதிரவத்திலையும் ஜெபம் பண்ணுங்க. டைட்டானிக் கப்பல், 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை நிகழ்ச்சி. டைட்டானிக் கப்பலில் ஆயிரக்கணக்கான பேர் மரித்தப்போ அந்த விபத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் நடந்தப்போ ஒரு ஊழியக்காரு மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாலிபனுக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு அவர் செத்துட்டாரு. ஊழியக்காரர் செத்துட்டாரு. அவன் எப்படியோ பழச்சிக்கணும். அவன் போய் இப்போ பில்லிகர்காம ஐயா மீட்டிங்கில் சாட்சி சொன்னான். பெரிய ஊழியக்காரனா இப்போ கூட இருக்கிறார் அவர். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சாகரப்போ கூட யாருக்கான சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதான் கிறிஸ்தவர்களுடைய கடமை. இயேசுவை துதிக்கிறீங்க தானே? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறீங்க? கைப்பிரதி 365 நாள் ஒரு வருஷத்துக்கு
ஒரு 50 கைப்பிரதி கொடுத்துருக்கிறீங்களா யாருக்காவது? எனக்கே எவ்வளோ வேதனை ஆகுது. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான், நான் இல்லைன்னுல, பரலோகத்துக்கு தான் போறீங்க. ஆனால் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளணுமா? ஆத்மா ஆதாயம் பண்ணு. அவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ, நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க. இப்போ ஒரு ஆத்மா போகுது, நல்லா கைப்பிரதி கொடுத்த ஆத்மா, சுவிசேஷத்தை அறிவித்த ஆத்மா, நல்ல ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தான தர்மம், தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்ட ஆத்மா அப்படி போய் நிற்குது பரலோகத்தில். ஏசப்பா சொல்கிறார், வாயா என் அன்பு மகனே. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியுமே, சொல்ல தேவையில்லை இவர் இப்படியெல்லாம் பண்ணாருன்னு. பிதாவின் சந்தோஷத்தில் பிரவேசி. அப்போ அதுக்கு தகுதியாக வந்துட்டார், போயிட்டார். இன்னொருத்தர் வராரு, ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரே காரணத்துக்காக. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பரலோகத்தில் இடம் இருக்குதுன்னு பைபிளில் இருக்குது. பரலோகத்துக்குள்ளே நுழையலாம், அங்கே எவ்வளோ இடம் இருக்குது, பல வித்தியாசங்கள் இருக்குது. இது ஒன்றுமே செய்யாத ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரே காரணத்துக்கு போய் நிற்குது. ஏசப்பா பார்க்குறாரு. சொல்லுங்க, மகிழ்ச்சியோட வரவேற்பாரா? வாரும், வந்து தொலையும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். வேறு வழியில் அவர் பிரமாணத்தை அவரே மாற்ற முடியாது. அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, அதனால் அவர் தலையை சொரிஞ்சிக்கிட்டு சரி சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு வெறுப்பாக கூட நம்ம போகக்கூடாது பரலோகத்துக்கு. நம்மளை ஏற்றுக்கொண்டாங்க பெரிய அளவில் ஆண்டவர் நம்மளை அறிக்கையிடணும். பரலோக ராஜ்யத்தில் நம்மளை பற்றி பெரிய அளவில் அறிக்கையிடணும்னா நம்ம இந்த உலகத்தில் பெரிய அளவில் வாழணும். என்ன அர்த்தம்? பரிசுத்தமான வாழ்க்கை. அதான் நமக்கு பொக்கிஷம். நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு ஊழியம் பரிசுத்த வாழ்க்கை. என் கண்கள், என் செவிகள், என் நாவு, என் சிந்தனை, என் செயல்கள் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாதான். பரிசுத்தமாக உலகத்தில் இப்போ ரொம்ப அரிதையா கிறிஸ்துவங்க தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். யோசித்து பாருங்களேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, சில காரியம். என்ன தெரியுமா? எனக்கு உடம்புக்கு முடியல, தலைவலி, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போனேன். எல்லாம் செக் பண்ணார். நல்லா கவனிங்க, நான் ஊழியக்கார் தானே, கர்த்தருடைய ஊழியக்கார் தானே. உங்களுக்கு டவுட்டா? சரி, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஊழியக்கார். உடம்புக்கு முடியலன்னு டாக்டர்கிட்ட போனேன். எல்லாம் செக் பண்ணிட்டாரு. அவர் என்ன கேட்டார், நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா? நான் எப்படி இருக்கேன், எனக்கு ஸ்மோக் பண்ணுவீங்களா, ட்ரக்ஸ் அதாவது குடிப்பீங்களான்னாரு. நான் எடுத்ததுமே டாப் லெவலில் போயிட்டேன். நான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறேன்னேன். ஐயா, நான் கேட்ட கேள்வி, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறீங்களா நான் கேட்டேன். டாக்டர் நான், என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னாரு. இல்லை டாக்டர் என்ன. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வர்றீங்க, இன்றைக்கி தான் நம்மளை பார்க்குறீங்க, உங்கள் பிரச்சனையை சொல்கிறீங்க. நிறைய பேர் உங்களை மாதிரி ஊழியம் செய்கிறவங்க குடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, எனக்கு தெரியும், விரல் விட்டு எண்ணலாம் எங்கள் ஊரில். அப்போ அவருக்கு தெரியுது பாருங்க, ஒரு பரிசுத்தவான் ஊழியக்காரன்ற உலகத்திலேயே கேவலமாக சாட்சி கெட்டு சீர்கெட்டு அவர் எனக்கு நான் ஊழியக்காரன்றதுனால எனக்கு சொன்னார். நீங்கள் பரவாயில்ல, இவ்வளோ தெளிவாக நல்லா இயேசு கிறிஸ்து எம்பெருமான் இயேசு ஊழியத்தை நல்லா செய்கிறீங்க, ஊழியம் செய்கிறது முக்கியம் இல்லையா, இதெல்லாம் விட்டுணுன்னு நான் அவங்களுக்கே சொல்கிறேன்றாரு. டாக்டர் புத்தி சொல்லி அனுப்பிக்கிறாரு இயேசு கிறிஸ்து பக்திமான்களுக்கு. என்னன்ட்ட, சிகரெட்டு புகை பிடிக்காத, சாராயம் குடிக்காத, நீ நல்லா உன் உடம்ப நல்லா பத்திரமா பரிசுத்தமாக காத்துக்குன்னு ஒரு புறஜாதி டாக்டரு போதகருக்கு புத்தி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. யோசித்து பாருங்க, உங்களால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர தூஷிக்கப்படவே கூடாது. அல்ல சொல்லுங்க. நான் ரொம்ப ஹார்டாக, அதாவது கடினமான கஷ்டமான காரியத்தை சுலபமாக்கி கொடுப்பது தான் ஊழியக்காரருடைய வேலை. சிறு பிள்ளைகள் கூட புரிந்து கொள்ளும் அளவு தான் இந்த இயேசு வருகை பற்றி உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அவர் மாற்றிக்கொள்ள தேவையில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும், பரிசுத்தத்தில் வளர வேண்டும். கணவன் மனைவி கவனிக்கிறீங்களா? அன்பை நிலைநாட்டுங்கள். உங்களை நம்பி யாரோ ஒரு ஆண்டி அங்கிள் பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்க பொண்ணு அவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆத்மா, செல்லமா அன்பா. உலகத்தார் சொல்கிற வார்த்தை தான் இதெல்லாம். பூ போல பார்த்துக்கணுமா. ஒரு புருஷன் தான் மனைவியை பூ போல பார்த்துக்கணும். பூ எப்படி இருக்குது? மென்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது.
அப்படி பார்த்துக்கணுன்றாங்க. அதே போல் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, அப்பா அம்மா சொந்த பந்தம் விட்டுட்டு புருஷன்கிட்ட வந்திருக்கிற மனைவி ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் அப்படி தான் தெரியும். ஏன்னா அவங்கள எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மகளே, உன் தகப்பன் தாய் எல்லாத்தையும் அதுக்கு தான் ஆண்டவர் ஆறுதல் சொல்கிறார் பார், எல்லாம் மறந்துரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், கூட இருக்கிறேன். உன் கணவனை நேசி, உன் கணவருடைய வீட்டார் தான் உனக்கு சொந்தக்காரரு. அப்படி 2 பேருக்கும் பேலன்ஸ் பண்ணுறாரு ஆண்டவர். அதை நம்ம கடைப்பிடிக்கணும். சாதாரண காரியம். குடும்ப வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லைன்னா சொந்த மனைவியை அடிச்சுட்டு காணக்கூடாத தேவனை எப்படி நீ நேசிக்க முடியும்? சொந்த புருஷனை கேவலமாக பேசிட்டு ஆண்டவர்கிட்ட நீ எப்படி ஜெபிக்க முடியும்? யோசித்து பாருங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் காலையில் ஒரு குடும்ப ஜெபம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அல்லது சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு குடும்ப ஜெபம். அப்போ எல்லாம் செட்டில் ஆயிரும். பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இல்லை. ஆனால் நம்மளே பிரச்சனையை உண்டாக்க கூடாது. மற்ற பிரச்சனைகளை கணவன் மனைவி ஒருமனப்பட்டு அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லது சொல்லுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிசாசு என்ன சோதிக்கிறான், பிசாசு என்ன சோதிக்கிறான். தப்பு. பிசாசே சொல்லுவான். பைபிளில் வாசனம் அவனுக்கு எல்லாம் தெரியும். அதுங்களே கோபம் வந்து சண்டை போட்டுக்குன்னா என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். யோசித்து பாருங்க. கோபம் பிசாசா கொடுத்துட்றான். எதையாவது உன்னால் முடியல, ஒரு செக்கப் பண்ணு, பிபி சுகரை செக் பண்ணு, அதுலையாவது சுகமாகி மனைவி பிள்ளைகளை நேசி சந்தோஷமாக வீட்டில் இரு. வேலை செய்கிறப்ப வேலை செய். பண ஆசை பிடிச்சிக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்டுங்களோட சுற்றிக்கிட்டு பேய் மாதிரி நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு மனைவி ஃபோன் பண்ண என்ன இப்போ அர்ஜென்ட்டா நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். நான் என் மனைவியை விட்டு எங்கன்னா ஊழியத்துக்கு போனேன்னா எந்த நேரத்தில் எந்தெந்த நாளில் எங்கே நான் இருப்பேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆமாம், அப்படி ரிப்போர்ட்டுனா கெட்ட ரிப்போர்ட் இல்லை, அந்த மேட்ரு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் குடும்பமான வரைக்கும் 99% நாங்கள் பிரிஞ்சதே இல்லை. ஊழியத்துக்கு ஒன்றா தான் போயிட்டு வருவோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. சமமாக ஆண்டவர் ஆனத்தை சமமாக படைத்தார். இருதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விலா எலும்பை உடைத்து தான் ஏவாளை உண்டாக்கினார். இருதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எலும்பு, உடம்பெல்லாம் எலும்பு இருக்குதா, இருதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எலும்பை தான் ஏவாளாக உண்டாக்கினார். அப்போ நீங்கள் உங்கள் இருதயத்துக்கு பக்கத்தில் இயேசு உங்கள் மனைவியை வைக்கணும். ஒரு கேள்வியோடு முடிக்கலாம். திருமணமான புருஷர்களுக்கு ஒரு கேள்வி. இருக்கிறீங்களா? என் கண்ணுக்கு தெரியுதா? கண்ணாடி போடாதே பேசினுக்கிறேன். சரி, பரவாயில்ல. அது என்ன தெரியல, அற்புதம். சரி, அது படிக்கிறதுக்கு தான் அந்த கண்ணாடி, பரவாயில்ல. உங்கள் இருதயத்தில் முதல் இடம் யாருக்கு? உங்கள் திருவாயை கொஞ்சம் மலருங்க. ஏசப்பாக்கு. புருஷர்கள் எல்லாம் அலர்ட்டாருங்க. உங்கள் இருதயத்தில் முதல் இடம் யாருக்கு? ஏசப்பாவுக்கு. கரெக்டாக சொல்லிட்டீங்க. யாரோ ஒருத்தர் சொன்னார், எல்லாரும் சொன்ன மாதிரி. 2வது இடம் யாருக்கு? 2வது இடம் யாருக்கு? பிரதர்ஸுங்க கிட்ட தான் இப்போ கேள்வி. லேடி வாய்ஸ் இப்போ வரக்கூடாது, கொஞ்சம் அப்புறம் வரேன். புருஷர்கள் திருமணமா யாருக்கு? யாருடைய மனைவிக்கு? அம்மா அப்பாக்கா? முதல் இடம் ஏசப்பாவுக்கு, 2வது இடம் அப்பா அம்மாக்கா? யார் சொல்லி கொடுத்தத? நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் தெரிஞ்சுதான் சொல்கிறீங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா கரெக்டு. கல்யாணம் ஆன பிறகு 3வது இடம் அப்பா அம்மா கிட்ட கொடுக்கணும், 2வது இடம் மனைவிக்கு கொடுக்கணும், முதல் இடம் ஏசப்பாவுக்கு. கரெக்டாக நடத்துவார். அவர் பிரதர் கேள்விப்பட்டதை சொல்கிறார், இனிமேல்ட்டு செட்டில் ஆகிடுவார். அப்புறம் 3வது இடம் கணவன் மனைவி 2 பேரும் குடும்பத்திற்கு கொடுக்கணும். அப்பா அம்மா மறிக்காமல் இருந்தால் பெற்றோருக்கு, அப்புறம் பிள்ளைகள், அப்படி கொண்டு போகணும். பிள்ளைகள் அப்புறம் பெற்றோர், அப்படி கூட பால்யாங்கி புக்கு படித்து பாருங்க, கரெக்டாக இருக்கும். சிஸ்டர்ஸு, திருமணமான சகோதரிகள், தாய் குலமே, உங்கள் இருதயத்தில் முதல் இடம் யாருக்கு? ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. 2வது இடம் யாருக்கு? கணவருக்கு. என்ன சொன்னீங்க? அதான் என் கணவருக்குன்னு சொல்லியிருக்கணுமே. யாருடைய கணவருக்குன்னு அங்கே கேட்ட மாதிரி இவங்களை கேட்குற மாதிரி ஆகிடக்கூடாது. என் கணவருக்கு கொஞ்சம் வெக்கப்படாமல் சொல்லுங்க. இங்கே இருந்தாருன்னா அவர் பார்த்து அப்படியாவது உங்கள் மேலே அன்பு செலுத்திட்டோம். பரவாயில்ல, என் மனைவி என் கணவருக்குன்னு சொன்னாங்களே, அதுக்காவது ஒரு 300 ரூபாய் சேரி வாங்கி கொடுப்பார்ல. 3வது இடம் பிள்ளைகளுக்கு. கரெக்டாக சொன்னார். பெற்றோர் கூட கிடையாது, பிள்ளைகளுக்கு. பெற்றோரை கனம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்தாச்சு. பெற்றோரை நேசிங்க, கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் மனைவிக்கு பதிலாக நல்லா கவனிங்க,
மனைவிக்கு பதிலாக யார் பெற்றோருக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, நான் சொல்லலை, அவங்க வீட்டில் ஒரு சமாதானமே இருக்காது, குழப்பம் பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் இதில் கரெக்டாக இருக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக தான் இவ்வளோ செய்தியை கொடுத்துன்னு இருக்கும். நான் விட்டால் காலையில் 8 மணி வரைக்கும் கூட நான் தண்ணி கூட குடிக்காமல் பேசினே இருப்பேன். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். நான் எங்கே போனாலும் போதகருக்கு கீழ்ப்படிவேன். அப்படியே 7 மணி இல்லைங்க பயபக்தியா. இப்போ எதுவும் சத்தம் போடக்கூடாது. கண்ணை மூடுங்க. நன்றி தகப்பனே. நான் ஒரு ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என்னுடைய மனைவி ஒரு பாடல் பாடுவார்கள், காணிக்கை எடுக்கப்படும். எல்லாம் கண்ணு மூடுங்க. நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருகையிலே நாங்கள் காணப்பட பரிசுத்த வாழ்க்கை, பிதாவின் சித்தம், பரிசுத்த வாழ்க்கை, பிதாவின் சித்தம், உபத்திரவங்களை பொறுமையாய் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு மனபலன் இங்கே வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தருவீராக. ஒருவேளை நகைச்சுவையோடு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். வீட்டில் போய் சிந்திக்க, நான் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? நான் கிறிஸ்தவன் தான், நல்ல ஆவிக்குரிய சபைக்கு செல்லுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், பாட்டு பாடுகிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆனால் என் ரகசிய பாவத்தை இன்னும் விடவில்லை. என்னை விட்டு கோபம் போகவில்லை, எரிச்சல் போகவில்லை, பண ஆசை இருக்கிறது. மனசாட்சி பேசுமானால் ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள். பாவங்களை அறிக்கையிடுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஜெபத்தோடு இந்த காரியத்தை நாம் முடிக்கலாம். நன்றி, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அடிமை உம்முடைய சீடனாக நின்று, as a man of God, I disciple of you, I bless everybody, all brothers and sisters, every Christian family, other church believers also, all pastors and pastor wife, Christian family members, I bless Lord. Jesus name I bless Lord. அப்படியே நீர் ஆசீர்வதிங்க. அடிமை உம்முடைய சீடனாக நின்று அன்பு பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து மோட்ச ராஜ்யத்திலே பார்க்க நாங்கள் விரும்பி இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். பாஸ்டர் கிட்ட Praise the Lord. எல்லோருமாக நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நாம் எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். நாம் கேட்ட வார்த்தையின்படி நம்ம குடும்பங்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், கணவன் கடைபிடிக்க வேண்டிய காரியம், மனைவி கடைபிடிக்க வேண்டிய காரியம், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகையினால் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆயத்தப்பாடு, நீ ஆயத்தப்பாடு, நேசரை காண ஆயத்தப்பாடு.